ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இது டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம காணொளியோட டாபிக் என்னென்னா, நீங்களே ஒரு செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ண நம்ம ஒரு பெய்டு ட்ரைனிங் டிஸ்கஷன் வந்து துவங்க இருக்கிறோம். அதனுடைய டாபிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். முழுக்க அதனை பற்றி தான். இது ஜூன் 28 வந்துட்டு துவங்க இருக்குது. இதை வந்து 1 மந்த் சாட்டர்டே அண்ட் சண்டே இரவு 9 மணிக்கு வந்துட்டு கலந்தாய்வு கண்டிப்பாக இருக்கும். நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது தான். இதனை பற்றி தகவல் அறிந்து கொள்ள நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் தகவல் அறிந்து கொள்ளலாம். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றுறோம், அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்ட்டு இந்த கலந்தாய்வில் இருக்காது. பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது, வரைபடம் இருக்காது, வேர்ல்டு மார்க்கெட் நியூஸ் இருக்காது. இது முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் இந்த சந்தையை நம்ம பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஆப்ஷன்ஸை பற்றி தமிழில் முழுசாக நம்ம இது ஆப்ஷன்ஸுக்கு மட்டுமே பதிவு பண்ணிகிட்ருக்கிற காணொளி. ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் அடிப்படையில் எப்படி மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படின்ட்டு இப்போ அதிகமாக வீடியோஸ் வந்துட்டுருக்கலாம். ஆனால் 5 வருடமாக நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் நம்ம முக்கியமாக எதன் அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா, ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிற அடிப்படை, ஏடிஎம் அனலைசஸ், ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ், மீட்டிங் பாயிண்ட், காமன் ஏரியா அனாலிசிஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கோட விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். இதோட சக்ஸஸ் ரேஷியோ அப்படின்ட்டு பலர் கேட்பாங்க. இது சக்ஸஸ் ரேஷியோ இல்லை, இது வித்தியாசமாக பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வித்தியாசமும் கிடையாது. வரைபடத்து மூலிமா பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் வித்தியாசம். நம்ம இங்கே பண்ணுறது ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் சந்தை எப்படி நிகழ்கிறது, அப்போ அங்கே என்ன நடக்குதோ அதையை வந்து நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதை நீங்கள் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு கேள்விகள் கேட்கும்போது நம்ம வந்து கட்டண பயிற்சியில் பதில் சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எப்போவுமே பொதுவாகவே நான் ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கலை, ஒரு ஆர்ட். உங்களோட பார்வையில் பார்க்கணும், மற்றவங்க பார்வையில் பார்த்து. இப்போ நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் ஏன் இந்த இடத்துல திரும்பிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா காரணங்கள் சொல்கிறது எளிது, ஆனால் லாபமோ நஷ்டமோ அனுபவிக்கிறது நீங்கள் தான். அப்போ மார்க்கெட்டில் ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்ட்டுருக்கு, வால்டைல் மார்க்கெட் அப்படின்ட்டுருக்கு, சைடுவே மார்க்கெட் அப்படின்ட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன் சைடு மார்க்கெட்டில் பங்கேற்கலாம். வால்டைல் மார்க்கெட்டில் கரெக்டாக லோலிருந்து திரும்பும்போது ரிவர்ஸ், வால்டைல் மார்க்கெட்டுக்கு ரிவர்ஸ் ட்ரேடு தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சைடுவே மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையர் ட்ரேடே பண்ணக்கூடாது. அதாவது ப்ராஃபிட் எங்கே வேணாலும் எடுக்கலாம், ஆனால் சைடுவே மார்க்கெட்டில் போய் நான் ப்ராஃபிட் எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டை விட்டு சீக்கிரம் வெளியில் போக போகிறீங்கன்னு அர்த்தம். அதாவது ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல போய் நஷ்டமாகலாமே தவிர, ப்ராபபிலிட்டி குறைவாக இருக்கிற ட்ரேடை எடுத்து நஷ்டமாவது வந்துட்டு ஏற்றுக்கவே கூடாது. அப்போ வாய்ப்பில்லாத ட்ரேடை இது பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஓப்பன் இம்பேக்ட், ஃப்ளாட் ஓப்பன் இருக்குது, கேப் அப் ஓப்பன், கேப் டவுன் ஓப்பன் இருக்குது, பாசிட்டிவ் ஓப்பன், நெகட்டிவ் ஓப்பன் இருக்குது. அப்போ இந்த ஓப்பன் ரியாக்ஷன் இத்தனை விஷயத்தோட அடிப்படையில் நீங்கள் பார்க்குற விதம் மாறுபடும். அப்போ ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒன் சைட் மார்க்கெட்டோட ரூல்ஸை கொண்டு போய் வால்டைல் மார்க்கெட்லேயோ, வால்டைல் மார்க்கெட்டோட ரூல்ஸை கொண்டு போய் சைடுவே மார்க்கெட்லேயே நீங்கள் இன்பில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸே வராது. அப்போ அந்தந்த விஷயத்தை நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு போய் அடாப்ட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு தெரியணும், இது நான் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, இந்த ப்ரீமியம் கால்குலேஷனும் மீட்டிங் பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். நம்ம வந்துட்டு ஆப்பனண்ட்டை பேஸ் பண்ணி ஆப்பனண்ட்டோட வின் பண்ணால் அப்படியே நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் மார்க்கெட் வந்துட்டு ஒன் சைடு கிடையாது, எப்போதாவது ஒன்று தான் ஒன் சைடு இருக்கும். அப்போ வால்டைலில் அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸஸ் நிறைய ஹிட் ஆகும். அப்போ எந்த டயத்தில் நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே உணரணும், அதுதான் முக்கியம். அந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்க அப்படின்னா,
ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் முக்கியமாக ஸ்பாட்டோட பேசிஸில் நீங்கள் மார்க்கெட்டை பார்ப்பீங்க. ஆனால் பார்க்கவே கூடாது. இது முழுக்க முழுக்க ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான். அப்போ இண்டெக்ஸில் நீங்கள் வீக்லி கான்ட்ராக்டுக்கு ஃப்யூச்சர் இல்லை அப்படிங்கும்போது தான் பிரச்சனை. அதுக்கு தான் நம்ம சிந்தட்டிக் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ஃபார்முலா இருக்குது. அது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வரோம். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் 24,850 இந்த காலோட விலையும் புட்டோட விலையும் நமக்கு பார்த்தீங்கன்னா நியர்பைஸ் நமக்கு வந்துட்டு ஈக்குவல், அதாவது சமம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுக்க 2 ரூபா வித்தியாசம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 ரூபாய்னு ஒரு ஆவரேஜாக நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ ஸ்பாட் எங்கே இருக்குது 24,839. அப்போ இவங்க 2 பேர் மீட் ஆகிறது 850. அப்போ 11 ரூபா ப்ரீமியத்தில் இருக்குது. இவங்க 2 பேர் சமமாக இருக்காங்கன்னா ஃபியூச்சர் 24,850 இருக்குதுன்னு அர்த்தம். இதே அடிப்படையை இந்த ஸ்ட்ரைக்குக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கோங்க. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நியர்பை 50 ரூபா. இது வந்துட்டு 185 இருந்துட்டு தான் இது 50 ரூபா. அப்போ 50 ரூபா புட்டோட விலை ஜாஸ்தி. அப்போ இதிலிருந்து 50 ரூபாய் கழிச்சிங்கன்னா 24,850. கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இங்கே பாருங்கள், இதற்குண்டான 99 ரூபா இருக்கும். இதற்குண்டானது நமக்கு 49 ரூபா இருக்கும். அடுத்தது இதற்குண்டான கேப் நீங்கள் அப்படியே பார்க்காமையே சொல்லிடலாம், 149 ரூபா இருக்கும். அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் தான் கொண்டு போவாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 51 ரூபா ஜாஸ்தியாக இருக்கணும். இவங்களோட விலையை விட இவங்க 51 ரூபா ஜாஸ்தியாக இருக்கணும். இவங்க வந்து 101 ரூபா ஜாஸ்தியாக இருக்கணும். இதுதான் கான்செப்டாக இருக்கும். இப்படி தான் போகும். இதோட டிஃப்ரென்ஸை வச்சு தான், ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட டிஃப்ரென்ஸை வச்சு தான் இதுதான் நமக்கு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ஸ். ஏன்னா ஒரு புள்ளியில் இருக்குது அப்படின்னா இவங்களோட விலை அட் த மணி சேம் அப்படின்னு எடுத்துட்டா இவங்களோட விலையும் நமக்கு சமமாக இருக்கணும். இவங்களோட விலையும் இவர்களோட விலையும் சமமாக இருக்கணும். இப்படி தான் அது அமைப்பு கொண்டு போகும். அங்கே மிஸ்மேட்ச் வரும்போது இம்ப்ளைடு வால்ட்டி மிஸ்மேட்ச்னு சொல்லுவாங்க. அப்போ மார்க்கெட்டோட மொமெண்டம் மாறும். அதை நீங்கள் வந்து மார்க்கெட்டில் பார்த்து பழகினா தான் இது புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இங்கே மீட்டிங் பாயிண்ட்டு பாருங்கள். இந்த மீட்டிங் பாயிண்ட் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மீட் பண்ணுறவங்க பாருங்கள், இங்கே ஐடிஎம் காலில் ப்ளஸ்ஸில் இருக்குது. இங்கே அட் த மணி வந்து 2 பேருமே நெகட்டிவ். அப்போது 2 பேர் நெகட்டிவ் மீட் நடந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தர் பாசிட்டிவ் ஒருத்தர் நெகட்டிவ் இருந்தால் என்ன அர்த்தம்? 2 பேருமே நெகட்டிவ் வித் டிகே இருந்தால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் சைடுவே மார்க்கெட். இந்த சைடுவே மார்க்கெட்டுக்குள்ளே தலை வச்சும் கூட ஆப்ஷன் பையர் படுக்கக்கூடாது, பார்க்கவும் கூடாது, ட்ரேட் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் காட்டக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் அந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டில் நீங்கள் பார்த்து பழகுவீங்க. நம்மளுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இதை வாங்குங்க, இதை விற்றுருங்க அப்படின்னு சொல்கிறதில்ல. இப்படி பாருங்கள், மார்க்கெட் இப்படி பாருங்கள், நீங்கள் உணர்ந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். அதுதான். அப்போது அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள், உங்களுக்கு 900 கால் 900 புட். அதுக்கு முன்பு 160 ரூபாய்க்கு மீட் நடந்தவங்க இங்கே 156க்கு நடக்கிறாங்க. ஆனால் கால் ஆப்ஷன் சைடு பாசிட்டிவ், புட் சைடு வந்து மைனஸ். இந்த அப்போ அதற்கு முன்னாடி என்ன இருந்தது? 2 பேருமே நெகட்டிவ் மீட் இருந்தது. ஆனால் இங்கே என்ன ஆகுது? ஒருத்தர் பாசிட்டிவ் ஒருத்தர் நெகட்டிவ் இருக்குது. அப்போ இது அடுத்தது இதோட ட்ரெண்ட். ஒவ்வொரு ஐடிஎம் டு ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட ஸ்ட்ரைக்கோட நம்ம வந்துட்டு ப்ரெசன்ட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு பார்ப்போம். அதை வந்து ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு இம்பேக்ட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இந்த பேஸில் இந்த இதில் வந்துட்டு இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் இருந்தால் என்ன ஆக போகுது, டிசெண்டிங் ஆர்டரில் இருந்தால் என்ன ஆக போகுது, அதாவது ஏறுமுகமாக இருந்தால் என்ன நடக்க போகுது, ஐடிஎம் டு ஓடிஎம் இறங்குமுகமாக இருந்தால் என்ன நடக்க போகுது, சேம் பெர்சன்டேஜ் இருந்தால் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு உங்களை பார்த்து அது எந்தெந்த இடத்துல வந்தால் இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரப்போகிறோம். இது வந்து ஒன்று. அடுத்தது நம்ம வந்துட்டு இப்போ மீட்டிங் பாயிண்ட் ஏடிஎம் பார்த்தாச்சு. அடுத்தது நமக்கு இந்த ஆப்ஷன் செயின் அனலைசிஸும் காமன் ஏரியா அனலைசிஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் நம்மளுக்கு முக்கியம். இந்த ப்ரீமியம் கால்குலேஷனில் வந்துட்டு நம்ம இங்கே சொன்ன மாதிரி இவங்க பாசிட்டிவ் இருக்கிறாங்க, இவங்க நெகட்டிவ் இருக்கிறாங்க. அப்போது இவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன,
இவர்கள் பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறது தான் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ். அப்போ இதில் செல்லர் வந்துட்டு பயப்படக்கூடிய இடம், செல்லர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய இடத்துக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். அது ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் பார்த்தாச்சு, ஏடிஎம் அனாலிசிஸ் பார்த்தாச்சு, மீட்டிங் பாயிண்ட் பார்த்தாச்சு, ஆப்ஷன் செயினும் காமன் ஏரியா. இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் எதற்கு அப்படின்னா இங்கே டைம் வேல்யூ அப்படின்னு இருக்கும். இங்கே இதோட டைம் வேல்யூ அப்படின்ட்டு இருக்கும். இங்கே வந்து இது வந்து புட்டோட ப்ரைஸ், அதாவது இப்போ 25,100 அப்படின்னு எடுத்துட்டால் நம்மளுக்கு இந்த 100ஓட காலோட வேல்யூ புட்டோட வேல்யூ சம்மியாச்சா. இப்போ இந்த இடம் வந்து நியூட்ரல். அப்போ இதெல்லாம் ஐடிஎம் கால், இதெல்லாம் வந்து ஐடிஎம் புட்டாக நம்ம பார்ப்போம். இப்போது இந்த விலை யாரோடது அப்படின்னு கேட்டால் நீங்கள் 25,500 கால் அப்படியோட விலைன்னு சொல்லிடுவீங்க. இந்த பக்கம் 24,500 புட்டோட விலை அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் இதோட விலையை கொடுப்பது யார் அப்படின்னா இந்த ஐடிஎம் கால். அதாவது இந்த ஐடிஎம் கால் என்ன இருக்கும்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா 153 154 இருக்கா. அப்போ 25,100 இருக்கா. இப்போ 24,500 எடுத்துட்டோம் அப்படின்னா இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா 600. அப்போ 600 அப்படிங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ. இதோட விலை 31 ரூபாய் ப்ளஸ் 31 வச்சுக்கோங்க. இந்த 31 ரூபா டைம் வேல்யூ இருக்கா, இதான் எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த விலையை தான் இங்கே கொடுக்க போகிறாங்க. இந்த 31 ரூபா இருக்கா, 32 ரூபா இருக்க போகிறாங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறக்கன்னா 24,500 புட்டோட விலைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் 24,500 புட்டோட விலை யாருடையது அப்படின்னு கேட்டால் நமக்கு 24,500 காலுடைய எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்ட்டு. இதே பேஸ் பாருங்கள், நீங்கள் 24,300 எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 265 ரூபா புட்டோடது இருக்குது. அப்போ இந்த காலுக்குன்னு ஒரு விலை இருக்கா. இப்போ இது பாருங்கள், இது 200 ரூபா. ஏன்னா நமக்கு 154 154 25,100 இருக்காங்களா. அப்போது இதோட விலை 200 ரூபா இருக்கணும். ஆனால் 265 ரூபா இருக்காங்க. அப்போது இந்த 65 ரூபாய் அப்படிங்கிறது டைம் வேல்யூ, இந்த எக்ஸ்ட்ரென்சிக் வேல்யூ. இந்த வேல்யூ தான் இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான் லாஜிக். இது சற்று கொஞ்சம் அதிகம் கம்மி மாறுபடலாம். அதுக்கு காரணம் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிற விஷயந்தான் இதுக்குள்ளே இருக்க போகுது. அப்போ இதையை நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக இந்த ஆப்ஷன் செயின்ஸோட புரிஞ்சுக்கலாம். இந்த டைம் வேல்யூ யாருக்கிட்ட இருக்குது. அப்போது கால் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருந்தால் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் என்ன நடக்க போகுது, ஓப்பனுக்கு கீழே இருந்தால் என்ன நடக்க போகுது. அதே புட் சைடு டைம் வேல்யூ இருந்து ஓப்பனுக்கு மேலே இருந்தால் என்ன நடக்க போகுது, ஓப்பனுக்கு கீழே இருந்தால் என்ன நடக்க போகுது, மார்க்கெட்டோட பிரேக் அவுட்ஸில் என்ன இருக்க. நீங்கள் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டெல்லாம் இந்த ஆப்ஷன் செயின்லேயே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது தான். நம்மளை ஏமாற்றுமானா கண்டிப்பாக ஏமாற்றும். ஆனால் அதிகமாக நீங்கள் டிசைடு பண்ணக்கூடிய வாய்ப்பு இதில் நமக்கு இருக்குது. இந்த மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்டையும் இந்த ஆப்ஷன் செயின் அனாலிசிஸையும் உள்ளே கொண்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது நமக்கு வந்துட்டு காமன் ஏரியா. காமன் ஏரியா அப்படிங்கிறது உங்கள் கிட்ட வீடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு பக்கத்து வீடு இருக்குது, உங்கள் பக்கத்து வீடு இருக்குது. 2 பேர்த்துக்கும் பாத்தியப்பட்ட ஒரு வழின்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு 2 பேருமே உரிமை கொண்டாடலாம். ஆனால் அதை அனுபவிச்சுக்கலாம். நம்ம 2 பேருமே உரிமைக்கு வரலாம். ஆனால் வேற ஒருத்தர் இது பண்ண முடியாது. அப்போ அதுபோல் இங்கே பாருங்கள் 25,100 அப்படின்னு எடுத்துட்டா இந்த 25,100 கால் புட் வந்துட்டு இது வந்துட்டு இவங்க 2 பேர்த்துக்கும் பாத்தியப்பட்ட விலை 141 to 183. இப்போ இந்த 183 ரூபாய் அப்படிங்கிறது 25,100 காலும் பார்த்துருப்பாங்க, புட்டும் பார்த்துருப்பாங்க. இந்த 141 ரூபாய்ங்கிறது காலும் பார்த்துருக்கும், புட் பார்த்துருக்கும். இதே 140 ரூபாய் அப்படிங்கிறது கால் மட்டும்தான் பார்த்துருக்கும், புட் வந்து பார்த்துருக்காது. அதே மாதிரி 184 அப்படிங்கிற விலையை நமக்கு வந்து புட் ஆப்ஷன் பார்த்துருக்கும், கால் ஆப்ஷன் பார்த்துருக்காது. அப்போது 2 பேரும் பொதுவாக பார்த்து கொண்ட இடம் தான் காமன் ஏரியா. அப்போ இதை வச்சு நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம், இதை எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ இது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் நமக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 24,800க்கு நமக்கு 10 ரூபா தான் நமக்கு வந்துட்டு காமன் ஏரியா. இது வந்து ஆனால் இருந்தாலும் ஓப்பன் ஹை போயிட்டு இது ஓப்பன் லோ போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம இதை தான் பேஸ் பண்ணி காமன் ஏரியா எடுத்தாகணும். அப்போ இதை நீங்கள் வந்து எப்படி இதை பார்த்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை உங்களை பார்க்க வைப்போம். அடுத்தது ஆப்ஷன் டேபிள். இதில் வந்துட்டு நமக்கு இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராடல் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த புட் ஆப்ஷன் இங்கே மேலே இருந்து மற்றெல்லாம் காலாக இருந்திருந்தால் இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங்கிள் இதெல்லாம் எப்படி இந்த ஆப்ஷன் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா
எத்தனையோ ஸ்ட்ரைக்குக்கு இருக்கலாம், ஆனால் சில ஸ்ட்ரைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அந்த முக்கியத்துவம் கொடுத்த ஸ்ட்ரைக்கை தான் மார்க்கெட்டை வந்து டாமினேட் பண்ண போகிறாங்க. அப்போ இதையும் நம்ம எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் தான் இதில் விளக்கமாக இருக்கும். இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. முழுக்க முழுக்க மார்க்கெட்டை உங்களை பார்க்க வைப்போம். இதில் இருந்து எப்படி ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம். அதனால் நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டைல் ஆஃப் ட்ரேடை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பங்கேற்றுக்கலாம். இது கொஞ்சம் டைம் ஃப்ரேம் ஆகும். நிறைய பேர் இன்றைக்கே வந்து நான் கற்றுக்கிட்டு இன்றைக்கே ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது. காலம் கண்டிப்பாக எடுத்துக்கும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அதுவும் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது 3 to 6 மாதம் ஆகிடும். அப்போ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கரெக்டான ட்ரேடை மட்டும் எடுக்க முற்படுவீங்க. லாஸை வந்து கொஞ்சம் குறைக்க முற்படுவீங்க. அதுக்கப்புறம் என்னாகும், லாஸ் ஆகிற ட்ரேடை எடுக்க மாட்டீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லியும் உங்களை லவ் லெட்டர் எழுத வைப்போம். லவ் லெட்டர்னால் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எழுதுறது கிடையாது, மார்க்கெட்டுக்கு நீங்கள் எழுதக்கூடிய லவ் லெட்டர்ஸ். என்னென்னா இன்றைக்கி மார்க்கெட் என்னென்ன நடந்தது, எதனால் நடந்தது, என்னென்ன நாள் நீங்கள் பார்த்தீங்க, என்னெல்லாம் புரிஞ்சிட்டிங்க அப்படிங்கிறத உங்களை எழுத சொல்லுவோம். அதை நீங்கள் எழுத என்ன ஆகும்னா, தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்ய உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பளிச்சுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துடும். ஏன்னா தொடர்ச்சி ஒரு விஷயம் இது இப்படி பார்த்தா இது நடக்குது, இப்படி பார்த்தா இப்படி நடக்குதுன்னா அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அதை மட்டும் வரும்போது பண்ணிடலாமே, ட்ரேட் பண்ணிக்கலாமே. அதனால் வந்துட்டு முதல் மார்க்கெட்டை லவ் பண்ணணும். அதை வந்துட்டு உங்களை விரும்பி மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ண வைக்கிறது தான் எங்களோட வேலை. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.